ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு பிரியாணி இலை ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணா ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்க, லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆனியனில் வந்து பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வரும்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. சாரி கருவேப்பிலைக்கு பதிலாக புதினா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதை நல்லா நீங்கள் என்ன அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ இப்போ வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து குக்கர் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்துட்டு தயிர் பச்சடி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்துட்டு தயிரில் வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சால்ட்டு போட மறந்துடாதீங்க, நாங்கள் வீடியோவில் அதை காட்ட மறந்துட்டோம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருந்தது நல்லா கொப்பளிக்கணும். அதாவது நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா பபிள்ஸ் வரணும். அந்த டைமில் நம்ம வந்து அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக, ஏன்னா அரிசி உடஞ்சிரும் இல்லையா, அதுக்காக. இப்போ வந்துட்டு லெமனை புழிஞ்சிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ லெமன் வேணுமோ நீங்கள் அவ்வளோ புழிஞ்சிக்கோங்க. நாங்கள் 1/2 லெமன் புழிஞ்சிருக்கோம். ஓகே, நம்மளுடைய சுவையான பிரியாணி தயாராகிடுச்சு. ஓகே, இப்போ நான் வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன். கொஞ்சமாக நல்லா சூடாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக பிரியாணி எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்டேன்.